தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். எங்களுக்கு வாழ்வளிக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை அறிப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் முழங்கால்களின் யுத்தத்தை அறிகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் இயக்க பெருமூச்சுக்களை எல்லாம் அறிந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலை உம்மை துதிக்கிறோம். நன்மைகளின் கருவூலமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை கைவிடாதவரே உம்மை துதிக்கிறோம். கை நெகிழாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காண்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே உம்மை துதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நானே தகப்பன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். ஒருபோதும் எங்களை மறந்து போகாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை புறம்பே தள்ளாதவரே உம்மை துதிக்கிறோம். வீணானவற்றை நாங்கள் பார்க்காதபடி எங்கள் கண்களையும் இருதயத்தையும் பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை அறிந்திருப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை புரிந்து கொண்ட உறவே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். மங்காத பிரகாசமே உம்மை துதிக்கிறோம். நீதிமானே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த நல்ல எபினேசரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற வாக்குறுதிக்கேற்ப எங்களை தொடர்ந்து வழிநடத்த போகிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, புதிதாய் புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய திருப்பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற அனைத்து செயல்களிலும், எங்களுடைய முயற்சிகளிலும் உம்முடைய வல்லமை மிக்க கரம், வழிநடத்துகிற கரம், ஆற்றுகிற தேற்றுகிற எங்களை தாங்கி பிடிக்கிற கரம் எங்களை வழிநடத்துவதாக. அப்பா, உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வாரத்தை கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டிலே காலெடுத்து வைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்கள், இன்னும் கல்வி பயில இருக்கின்ற அனைத்து மாணவ மாணவியர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே பெயர் பெயராக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் உடைய கரத்தாலை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எந்த விதத்திலும் தீமை அவர்களை பற்றி கொள்ளாதவாறு ஆண்டவரே, அப்பா, படிப்பிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் அவர்கள் சிறந்து விளங்குமாறு ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தூயாவின் வல்லமையாலே நிரப்புவீராக. அப்பா, நீர் கற்றுக் கொடுக்கிறவரும் துணையாளருமான தூயாவியானவரை அனுப்புவேன் என்று வாக்களித்தவரே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் உடைய தூயாவியின் வல்லமையினாலே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் தாமே ஆண்டவரே நல்வழியிலே நடத்துவீராக. தீமை இவர்களை அணுகாதவாறும், தீமையை தேடி இவர்கள் செல்லாதவாறும், போதை பழக்கத்திற்கும் ஊடகத்தின் தீமைகளுக்கும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்களாக்கி பாதுகாப்பீராக. நீரை கரம் பற்றும் ஆண்டவரே. அப்பா, அடுத்த தலைமுறை ஆண்டவரே உன்னதமான தலைமுறையாக நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் நற்செய்தியிலே பேறு பெற்றோராக வாழக்கூடியவர்கள் யார் என்று நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஏழையர்களும் இரக்கமுள்ளவர்களும் தூய உள்ளத்தாரும் ஆண்டவரே நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்களும் பேறு பெற்றவர்கள் என்று நீர் கூறியிருக்கின்றேன். ஆண்டவரே, செல்வந்தர்களோ பண பலமோ ஆள் பலமோ உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றல்ல, அழகோ அந்தஸ்தோ மேன்மையோ பெருமையோ பேறு பெற்றவர்களாக ஆக்க முடியாத ஆண்டவரே. அப்பா, நல்ல பண்புகளினால் மட்டுமே நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் என்று நீர் கூறுகிறீர். அதுபோல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நல்ல பண்புகளாலே ஆசீர்வதிப்பீராக. ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அப்பா, வேலை பழுவினாலே சோர்ந்து போகாதவாறு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய உற்சாகத்தினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அந்த கல்வி பணி என்கிற இறைப்பணியை சிறப்பாக செய்ய உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவ ஆவியின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா சோர்வுகளும் மன போராட்டங்களையும் மாற்றி போடும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இருக்கின்ற குழப்பங்களும் வேதனைகளும் பிள்ளைகளை குறித்த போராட்டங்களும் அவர்களை அழுத்தாதவாறு ஆண்டவரே எல்லா சிறையிருப்புகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே மன அமைதியோடு கல்வி பணியை செய்ய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நன்மையானதை செய்யும் போது உமக்கு பயந்து நாங்கள் வாழும்போது இல்லாததையும் பொல்லாததையும் எங்களுக்கு சொல்வார்கள், எங்களை பற்றி பேசுவார்கள் என்றும் அதை நாங்கள் சகித்து பொறுத்து வாழும்போது விண்ணகத்திலே நாங்கள் கைமாறை பெறுவோம் என்று ஆண்டவரே இன்றைய நற்செய்தியிலே நீர் எங்களுக்கு ஆறுதலாக கூறுகிறீர்.
ஆகவே ஆண்டவரே, எங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்களுடைய பணி வாழ்வாக இருக்கலாம், உலக வாழ்வாக இருக்கலாம், எங்களுடைய இறைப்பணியாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் எங்களை பற்றி இல்லாததை பொல்லாததை பேசும்போது நாங்களும் அவர்களைப் போல கோவப்படாமல், அவர்களை பற்றி இல்லாததை பொல்லாததை பேசிவிடாமல் ஆண்டவரே, ஞானம் நிறைந்தவர்களாக அதை பொறுத்து சகித்து வாழ நாங்கள் விண்ணகத்திலிருந்து கைமாறு பெறக்கூடிய தகுதியை பெறக்கூடியவர்களாக நீர் எங்களை ஆசிர்வதித்தருளும். உம்முடைய அன்பின் கரத்திலே வழிநடத்துகிற கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக பெற்றோருக்கு அநேக பண தேவைகள் தேவையாயிருக்கிறது. ஆண்டவரே, நீரே அந்த தேவையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களாகி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தருளும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் தேவைகள் போராட்டங்கள் எங்களை நெருக்கும்போது அப்பா சோர்ந்து போகாமல் இருக்கவும், மனிதர்களை நாடி நாங்கள் ஏமாறந்து போகாமல் இருக்கவும் ஞான வெளிச்சத்தை தருவீராக. எந்த சூழ்நிலையிலும் உம்மை பற்றி கொண்டு இறை நம்பிக்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்கொள்ளும் போது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான பலனை தருகிற அந்த நல்ல ஆண்டவராகிய உம்மை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை பற்றி கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.